ஓகே, இப்போ என்ன சம்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா a ball is projected horizontally with a speed u ஸ்பீட்ல ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஹாரிசான்டலா from the top of the inclined plane. இங்க வந்து inclined plane இருக்கு தான் இங்க ஒரு கீவேர்ட் ஆஃப் இன்க்ளினேஷன். அந்த அந்த இன்க்ளினேஷன் இருக்குல்ல, அந்த ஸ்லோப் ஆல்பா ஆங்கிள் இருக்கு கிரவுண்ட் லெவலுக்கு ஹாரிசான்டல். at what distance along the plane the ball will strike the plane அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, நம்ம இங்க கொடுத்துருக்கிறத படமா நம்ம வரைஞ்சி மைண்ட் மேப்பிங்ல கொண்டு போகணும்னா நம்ம டீடைல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு இல்லையா? சரி, மைண்ட் மேப் மாதிரி போலாமா? சரி, இது எவ்வளோ ஒய் டிஸ்டன்ஸ் மேல டவர் இல்ல, அந்த என்ன சொல்ல இன்க்ளைன்டு பிளைன் வந்து ஒய் டிஸ்டன்ஸ்ல ஹரிசானல் வெர்டிகல் ஹைட் இருக்குன்னு வச்சுக்கோ. ஒய் டிஸ்டன்ஸ் ஓகே. இப்போ நான் ஒய் டிஸ்டன்ஸ் இது வந்து நம்ம கணக்குல சொல்லியிருக்க மாதிரி இன்க்ளைண்டா தானே இருக்குது, இன்க்ளைண்டா இருக்கு. என்ன ஆங்கிள் இன்க்ளைண்டா இருக்குது? ஆல்பா ஆங்கிள் இன்க்ளைண்டா இருக்குங்க. கிரவுண்ட் லெவலுக்கு ஆல்பா ஆங்கிள் சொல்லியிருக்காங்கல்ல, அப்ப ஆல்பா. அப்ப இது ஆல்பானா இதுவும் ஆல்பா தானே. அப்ப வெலாசிட்டி ஹரிசான்ல தான் த்ரோ பண்றாங்க, அதை நீங்க ஹரிசான்ல த்ரோ பண்ணிக்கிற மாதிரி போட்டுக்கலாம். சரிங்களா? இது ஆல்பானா இங்கேயும் ஆல்பா, ஏன்னா இதுவும் பேரலல், இது வந்து டிரான்ஸ்வர்ஸ். அப்ப ஆப்போசிட் ஆங்கிள் வந்து ஈக்குவலா இருக்கும். பாத்தீங்கன்னா இது ஆல்பானா இது ஆல்பா. அப்ப என்ன ஆகுது, அப்படியே வந்துட்டு பால் வந்து என்ன ஆகும், பேராபோலிக் பாத்துல தானே வரும். அப்படியே வந்துட்டு பால் வந்து இந்த பிளைன் இன்க்ளைனேஷன் பிளைன்ல ஸ்ட்ரைக் ஆகும், இந்த இடத்துல ஸ்ட்ரைக் ஆகும். இந்த சாய்வு மலை அப்படி இருக்குதா, சரிவா இருக்கா, அந்த மலை இன்க்ளினேஷன் ஆல்பா ஆங்கிள் இருக்கா, இந்த இடத்துல இந்த பால் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். அதாவது மலைக்கு மேலேயே ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ இதைத்தான் நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல ஹரிசானல் டிஸ்டன்ஸ்ல இங்க இந்த இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த ஒய் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க எவ்வளோன்னு கேட்குறேன். இங்க இருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல ஸ்ட்ரைக் ஆயிருக்கு சரிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து டி டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாமா, இது டி டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். ரேஞ்ச் எவ்வளோ பேருக்கு, எக்ஸ் ரேஞ்ச் பேருக்கு. சரியா? ஆக்சுவலா எவ்வளோ வெலாசிட்டியில த்ரோ பண்றாங்க, யூ வெலாசிட்டியில த்ரோ பண்றாங்க. என்ன ஆங்கிளுக்கு, ஆல்பா ஆங்கிளுக்கு ஹரிசான்டலா. அப்ப அந்த மலையோட சரிவுல இன்க்ளினேஷன்ல இந்த இடத்துல ஹிட் ஆகுது. ஹிட் ஆகல, ஏன் இந்த பாத்திரம் தான் பேராபோலிக் பாத்திரம் தான் வந்திருக்கும், இந்த இடத்துல ஹிட் ஆகுது. சரிங்களா? இந்த ஃபுட் ஆஃப் த மவுண்டன் இங்க இருக்கு, அடிவாரம். ஓகே, ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இங்க இதான் கிரவுண்ட் லெவல். அவ மலையில இந்த பிளைன்ல இந்த இடத்துல ஹிட் ஆகுது. அப்ப அதைத்தான் நம்ம இங்க கொடுத்துருக்காங்க. அட் வாட் டிஸ்டன்ஸ் அலாங் த பிளைன் பால் வில் ஸ்ட்ரைக் த கிரவுண்ட். அப்ப அதை டின்னு வச்சுட்டேன். அட் த வாட் டிஸ்டன்ஸ் அலாங் த பிளைன்ல டி டிஸ்டன்ஸ்ல ஹிட் ஆகுது அப்படிங்கிறத வச்சுட்டேன். சரிங்களா? ரைட். அப்ப டி டிஸ்டன்ஸ்ங்கிறது நான் எக்ஸையும் ஒய்யும் கண்டுபிடிச்சேன்னா டி கண்டுபிடிக்கலாம், பிகாஸ் இட் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். எக்ஸையும் ஒய்யும் கண்டுபிடிச்சோன்னா இந்த டி கண்டுபிடிக்கலாம், ஸ்லோப்பு. அப்ப நம்ம எக்ஸையும் ஒய்யும் இந்த பேராபோலிக்ல நம்ம ரிலேட் பண்ணலாம்ல. பேராபோலிக் ரிலேட் பண்ணா y equal to 1/2 x square by 2 by u square g இங்க வரும். இங்க g விட்டாச்சு, g. ஸோ இதுதான் ட்ரெஜெக்டரி. இந்த ட்ரெஜெக்டரியோட ஃபார்முலா நம்ம முன்னாடி பாஸ்ட் சம் எல்லாத்துலயுமே பார்த்தாச்சு. அப்ப இந்த y வந்து இங்க y தான், y வந்து yன்னு வச்சுக்கலாம். y இந்த y equal to half g x square by u square. இப்ப நான் என்ன பண்றேன், இது ஆல்பா ஆங்கிள் தானே, இது ஆல்பா ஆங்கிள் தானே, இந்த ஆங்கிள் வந்து ஆல்பா தானே, ஆல்பா ஆங்கிள். அப்ப இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடா. அப்ப நார்மலாவே y by x ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. இங்க tan theta tan ஆங்கிள் வந்து ஆல்பா, ரெஃபரன்ஸ் ஆங்கிள் ஆல்பா. அப்ப அந்த ஆங்கிள் ஆல்பா வந்து நான் tan ஆல்பான்னு வச்சுக்கலாமா? அப்ப tan ஆல்பா ஈக்குவல் டு y by x ன்னு சொல்லலாம். அப்ப இங்கேயும் அதே மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ண போறேன். ரீஅரேஞ்ச் பண்ணேன்னா இங்க y இங்க இருக்கிற x ஸ்கொயர்ல ஒரு x எடுத்துக்கிட்டு y by x ன்னு பண்ணிட்டேன். அப்ப 1/2 g x by u ஸ்கொயர் இல்லையா? ஸோ அப்ப இந்த y by u பதிலாக நான் என்னன்னு போடுறேன், tan ஆல்பான்னு போட்டுக்கலாம். tan ஆல்பா 1/2 g
ஜி. இந்த எக்ஸ் இங்க கொடுத்துருக்காங்களா? இல்ல. இந்த எக்ஸை வந்து நான் என்ன ஃபார்முலா பண்ண போறேன்? ஆல்பா தானே கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கொடுக்குறேன் இல்ல. சரி, அப்ப எக்ஸ் கொடுக்காதனால நம்ம பாருங்க இந்த எக்ஸ் என்னன்னு எழுதலாம் அப்படின்னா டி காசிட்டான்னு எழுதலாம். டி காசிட்டான்னு எழுதலாம். பிகாஸ் இது ஒய்யை வந்து டி சைன் தீட்டான்னு எழுதலாம். இந்த ஒய்ங்கிறது, அதாவது ஒய்ங்கிறது இந்த டிஸ்டன்ஸை டி சைன் தீட்டா சைன் ஆல்பா, இது டி காஸ் ஆல்பா எழுதலாமா? தீட்டா இல்ல ஆல்பா. சரிங்களா? எக்ஸை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டி காஸ் ஆல்பான்னு எழுதிட்டேன். இங்க இந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் வந்து டி சைன் ஆல்பான்னு எழுதிக்கலாம். ரைட்டா? எழுதிக்கிறேன். ஓகேவா? ரைட். அப்ப இங்க இருக்க எக்ஸை மட்டும் நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். இங்க வெறும் எக்ஸ் மட்டும் தான் இருக்கு, அது மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ணணும். டி காஸ் ஆல்பா பை யூ ஸ்கொயர். சரிங்களா? டி காஸ் ஆல்பா பை யூ ஸ்கொயர். இப்ப எனக்கு என்ன வேணும்? டி மட்டும் தான் வேணும், மற்றதெல்லாம் வேண்டியதில்லை. மற்றதெல்லாம் டி ஃபார்முலா அதுதான் கேட்குறாங்க. டி மட்டும் தானே கேட்குறாங்க. டி மட்டும் அப்படியே வச்சுட்டு இதெல்லாம் கொண்டு போகலாம். சரிங்களா? டியை மட்டும் இப்படி வச்சுட்டோம்னா, இப்படி வச்சுக்கலாம், மிரர் எடுத்துக்கலாம். டி அடிச்சிட்டோம்னா 2u ஸ்கொயர், இங்கே 2 கீழே இருக்கு, யூ ஸ்கொயர் கீழே இருக்கு, டிவைடட் பை ஜி மேலே இருக்கு, ஜி காஸ் ஆல்பா. இங்கே டேன் ஆல்பா அங்கேயே இருக்குது, அந்த டேன் ஆல்பா அப்படியே போட்டுக்கலாம். இல்லைம்மா, இங்கே இருக்கிற டியை மட்டும் இப்படி வச்சுட்டு மீதி எல்லாம் இங்கே கொண்டு போகிறோம். டியை மட்டும் அப்படி வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இங்கே கொண்டு போகிறோம்னா டி தானே நமக்கு வேணும். அதனால இப்போ காஸ் தீட்டாவை நம்ம ரெசிப்ரோக்கல் 1 பை காஸ் தீட்டானா சீக்கன் தீட்டான்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ 2u ஸ்கொயர் tan ஆல்பா சீக்கன் ஆல்பா டிவைடட் பை ஜி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, டி தானே கேட்குறாங்க, யூ கொடுத்துட்டாங்க. யூ என்ன? அது இனிஷியல் வெலாசிட்டி ஹரிசாண்டலா த்ரோ பண்ணது. அப்போ இது யூங்கிறது கிவன் வேரியபிள், ஆல்பாவும் கிவன் வேரியபிள். சரிங்களா? ஜியும் தெரியும். அப்ப டி கேட்டிருக்காங்க, கிவன் வேரியபிள்ல ஆன்சர் வந்துருச்சு. இப்படிதான் நம்ம இந்த கணக்கை நம்ம பார்த்துக்கணும். சிம்பிளா இன்னொரு தடவை இதை நான் இதை பண்றேன், ரீகேப் பண்றேன். சரியா? பால் இஸ் ப்ரொஜெக்டட் ஹரிசாண்டலி வித் ஸ்பீடு யூ. அப்ப யூ ஸ்பீட்ல ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம், ஆல்பா ஆங்கிள் இன்க்ளைன் ஆல்பா ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். சாரி, ஆல்பாங்கிறது இன்க்ளைனேஷன், இந்த பிளைனோட இன்க்ளைனேஷன், அதனால ஆல்பா வந்திருக்கு. இது வந்து நார்மலா ஒரு டவர்ல இருந்து பட் ஹைட்ல ஹரிசாண்டலா த்ரோ பண்றதா இருந்தாலுமே இங்க டவர் வந்து டவரா இல்ல, இங்க ஒரு இன்க்ளைனேஷன் ஒரு மவுண்டைன் மாதிரி இருக்கு. சரிங்களா? இந்த ஷேப்ல இருக்குது, ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த பிளைன் வந்து சரிவா இருக்கு. இது என்ன ஆங்கிள் இருக்கு? ஆல்பா ஆங்கிள் ஹரிசாண்டலா இருக்கு. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஆல்பாவும் யூவும் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்கறாங்க? இங்க இருந்து இப்படி நீங்க ஹரிசாண்டலா த்ரோ பண்ணும்போது இந்த கல் வந்து இப்படியே போகும், ட்ரெஜெக்டரி பாத்தை ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல ஹிட் ஆகும். ஹிட் ஆகும்போது எவ்வளவு பிளைன் டிஸ்டன்ஸ்ல, இனிஷியல் டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு எவ்வளவு தூரம், இந்த பிளைன் வழியா எவ்வளவு தூரம் டி தூரம் வந்திருக்குல்ல, அதை எவ்வளோன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்ப நான் இதை எல்லாமே ஜாமெட்ரி எல்லாமே டிரா பண்ணிக்கிட்டேன். எனக்கு இந்த ட்ரெஜெக்டரியோட ஃபார்முலா இதுன்னு தெரியும், இதுன்னு தெரியும் இல்லையா? ஸோ அப்ப எனக்கு இங்க பாத்தீங்கன்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஒய்யும் எக்ஸும் தெரிஞ்சிச்சுன்னா டி தெரியும். ஸோ அதனால ஒய் எக்ஸ் ரிலேஷன் நமக்கு ட்ரெஜெக்டரி ஃபார்முலா இருக்கு, அதை வச்சு ஒய் எக்ஸ் ரிலேஷன் எடுத்துட்டேன். அப்புறம் எக்ஸையும் ஒய்யையும் டி ஃபார்ம் ஆல்பா நம்ம தெரிஞ்ச நோன் ஃபார்ம்ல மாத்தியாச்சு. சரிங்களா? ஆல்பா ஃபார்ம்ல மாத்தியாச்சு. இங்க இருக்க எக்ஸை வந்து டி காஸ் ஆல்பான்னு வச்சுட்டேன், ஒய் பை எக்ஸை டேன் ஆல்பான்னு வச்சுட்டேன். சரிங்களா? ஏன்னா ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ யூஸ் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். அப்ப டி கேட்டிருக்காங்கன்னா கொடுத்துருக்க கிவன் வேரியபிள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன். சரிங்களா? தேங்க்யூ. இதை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். நிறைய ஸ்டாண்டர்டான டீப்பான சம்ஸ் எல்லாம் நடத்துவோம். இதுல எல்லா ஸ்டாண்டர்ட் கண்டென்ட்டும் ஃபுல்லா நான் போடுறேன். நீங்க உங்களுடைய சப்போர்ட்ல தான் இது முடியும். சரிங்களா? தேங்க்யூ.